தேசத்தின் நம்பிக்கை மாத இதழ் அப்பா பதிப்பகம் இணைந்து வழங்கும் நேர்மையாளர் சகாயம் IAS அவர்களின் அனுபவ பதிவில் கடைசி தரையில் கண்டாங்கி சேலை. புத்தகத்திற்கு உடனே அழையுங்கள். அனைவருக்கும் வணக்கம். நான் நினைச்சா நாம் தமிழர் கட்சியவே தடை பண்ணிடுவேன். நாம் தமிழர் கட்சியோட தலைவர் சீமான் அவர்களை நிரந்தரமாக ஜெயிலில் வச்சிருவேன். என் கை அப்படிப்பட்ட கை. என்கிட்ட மோதனை யாரும் சாதாரணமாக வெளியே போனது கிடையாது. திமுக கிட்ட 1969 சீப்பா ஆத்தினார். நாம் தமிழர் கட்சி இணைச்சிட்டாரு. திமுக மெர்ஜ் பண்ண கட்சியோட பேரை எப்படி சீமான் பயன்படுத்த முடியும்? சீமானுக்கு பிரபாகரனை பற்றி தெரியுமா? 1982 பிரபாகரனுக்கு ஜாமீன் போட்டு அவர் வெளியே கொண்டு வந்தது நான் தான். திமுக சொல்லி கலைஞர் சொல்லி ஈழத்துக்காக நாங்கள் என்னென்ன பண்ணிருக்கேன்னு தெரியுமா? சீமான் எங்ககிட்ட பார்த்து மோதணும். திமுக கிட்ட மோதனை யாரும் இது வரைக்கும் இருந்ததா சரித்திரம் கிடையாது. வரலாற்றை புரட்டி பாருங்க. அதை நாங்கள் சொல்ல மாட்டோம், சொல்ல தெரியாது எங்களுக்கு அப்படின்னு பேசுகிறது யாருன்னா, தன்னுடைய தாய்கிட்டையும் தகப்பகிட்டையும் பெத்த பிள்ளைகள்கிட்டையும் நான் உண்மையாக மட்டும் தான் பேசுவேன்னு சொல்லி சத்தியம் பண்ணிட்டு மேடைகளில் பேசக்கூடிய திமுகவுடைய அமைப்பு செயலாளர் மரியாதைக்குரிய RS பாரதி அவர்கள் கடந்த 2 நாளைக்கு முன்னாடி பாளையங்கோட்டை நடந்த கூட்டத்தில் பேசியிருக்காரு. அந்த கூட்டத்தில் அவர் என்ன பேசினாரு, அதில் எது உண்மை எது பொய், உண்மையிலே நாம் தமிழர் கட்சி திமுக கூட ஏற்கனவே இணைஞ்சிருச்சா, பிரபாகரன் அவர்களுக்கு இவர்கள் உதவி செய்தது உண்மைதானா அப்படிங்கிறதா இந்த காணொளியில தெளிவாக பார்க்க போகிறோம். நீதி வழங்கும் போது அண்ணன் தம்பி சொந்தம் பந்தம் பணக்கார ஏழை எதையுமே பார்க்க கூடாதுடா, நியாயத்தை மட்டும் தான் சொல்லணும். திமுகவுடைய அமைப்பு செயலாளர் RS பாரதி எப்பவுமே சர்ச்சையா பேசுவாரு, எப்பவுமே கேவலமா பேசுவாரு, எப்பவுமே ஆபாசமா பேசுவாரு, எப்பவுமே அவதூறா பேசுவாரு. சில மனிதர்களை பார்த்தாலே சை அப்படின்னு நமக்கு தோணுதுன்னா அதுல முதல்ல RS பாரதி தான். பார்த்தாலே யாரா இவன் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். சில பேர் பேருந்தில் போகும்போது பக்கத்தில் உட்காந்து எப்படா அந்த சனியை முடிச்சவன் இறங்குவான்னு தோணும்ல. டீ குடிக்கும் போது சில பேர் இப்போ வந்து அப்படி உரிவாங்க. அவங்கள பார்த்தா யாரா அந்த பரதேசி அப்படின்னு தோணும். நல்லா சோத்தை திம்மையா நக்குவாங்க. அவங்கள பார்த்தாலே வெறுப்பாக இருக்கும். அது மாதிரி ஒரு பீஸ் தான் திமுகவில் இருக்கக்கூடியது RS பாரதி. திமுக காரங்களும் நமக்கு தனிப்பட்ட வெறுப்பு கிடையாது. ஐயா ஸ்டாலின் மேலேயோ உதயநிதி ஸ்டாலின் மேலேயோ கருத்து வெறுப்பு இருக்குது, தத்துவ முரண் இருக்குது, சித்தாந்த முரண் இருக்கு. ஆனால் தனி மனித வெறுப்பு கிடையாது. அவங்கள பார்த்தோன்னே நமக்கு வெறுப்பாக தோணாது. அப்படி திமுக உறவினர்கள் அண்ணன் தம்பி இருக்காங்க. ஆனால் திமுகவிலே வெறுக்கத்தக்க நபர் ஒருத்தர் இருக்காருன்னா அதில் முதல் லிஸ்ட்டில் RS பாரதி. இந்த RS பாரதி சொல்கிறாப்புல, பெரியார் அவர்களே அண்ணன் சீமானவர்கள் இழிவாகவோ தவறாகவோ அவதூறாகவோ பேசலை, பெரியார் பேசின கருத்தை பேசுகிறார். இதற்கு RS பாரதி மறுப்பு சொல்லி, பெரியார் பெண்களுக்காக எப்படி போராடிருக்கார் தெரியுமா, சமூக நீதி சாதி ஒழிப்பு சமத்துவ களத்தில் எப்படி நின்றுக்கார் தெரியுமான்னு பேசினா சரி. நீ ஒரு அப்பனுக்கு பிறந்திருந்தா இந்த வார்த்தையை நான் வேற வடிவத்தில் தக்கலையில் பேசியதற்கு என் மீது வழக்கு போட்டு சிறைப்படுத்திய திமுக அரசு RS பாரதியை கண்டிக்குமா? இல்லை திமுகவில் இருக்கக்கூடிய இந்த பகுத்தறிவுவாதிகள் சுயமரியாதைக்காரர்கள் நல்ல ஒழுக்கத்தையும் அறத்தையும் பேசக்கூடியவங்க கண்ணியத்தை காக்கக்கூடியவங்க மரியாதைக்குரிய கனிமொழி அவர்கள்லாம் இதை கண்டிப்பாங்களா? எல்லா மனிதனுமே ஒரு தாய்க்கும் ஒரு தகப்பனுக்கு தானே பிறக்க முடியும். கேரளாவில் நல்ல ஆத்தாளுக்கும் அப்பனுக்கும் பிறந்தவன் அதிகாரத்தில் இருக்கான்னு நான் சொன்னதுக்கு இங்கே முதலமைச்சரை இழிவுபடுத்திட்டாருன்னு சொல்லி நான் இந்த ஒரு அப்படிங்கிற வார்த்தையை சொல்லலை, நல்ல ஆத்தாப்பன்னு சொன்னேன். அதுக்கே முதலமைச்சருடைய குடும்பத்தை இழிவுபடுத்தாருன்னு சொல்லி என் மீது வழக்கு போட்ட திமுக இப்போ ஒரு அப்பனுக்கு பிறந்தான்னு சொல்லி என்னோட சீமானை பார்த்து RS பாரதி கேட்குறாரு, அதுக்கு நீங்கள் என்ன பதில் சொல்ல போகிறீங்க? சரி, அதுக்கு என்னோட சீமானு நேரடியாக பதில் சொல்லிட்டாரு. எதுக்காக அவர் அப்படி சொல்கிறார் அப்படின்னா, நாம் தமிழர் கட்சியை நீ வச்சிருக்க முடியாது, இந்த பேர் வச்சதே தப்பு. ஏன்னா சீப்பா ஆதித்தனார் 1969 நாம் தமிழர் கட்சியை கொண்டு திமுகவில் மெர்ஜ் பண்ணிட்டாரு. திமுகவில் மெர்ஜ் பண்ண ஒரு கட்சியின் பேரை நீ எப்படி வச்சிருக்க முடியும்னு சொல்லி RS பாரதி கேட்குறாரு. சீமான் மொழியில சொல்லணும்னா, அடிப்படை அறிவு அடிப்படை புரிதல் ஏதாவது ஒன்று RS பாரதி இருந்தால் உண்மையிலே வழக்கறிஞருக்கு படிச்சிங்களா இல்லை பண்ணி மேய்ச்சிங்களா? நாம் தமிழர் சீப்பா ஆதித்தனார் வைத்த கட்சிக்கும் சீமானந்தன் தொடங்கிய நாம் தமிழர் கட்சிக்கும் ஏதாவது தொடர்பு இருக்கா, சம்பந்தம் இருக்கா? அன்றைக்கு நாம் தமிழர் கட்சி இயக்கம் கட்சி கிடையாது, நாம் தமிழர் இயக்கத்தை சீப்பா ஆதித்தனார் அவர்கள் விட்டுட்டு திமுக இணையும் போது பத்திரிகையாளர்கள் கேட்குறாங்க, நீங்கள் ஒரு இயக்கம் வச்சுருந்தீங்களா, அந்த இயக்கத்தை விட்டுட்டு திமுக இணையம் கேட்கும்போது ஏன் இந்த இயக்கத்தை கலைக்கலன்னு, அந்த இயக்கத்தை கலைக்க வேண்டிய தேவையில்லை, எனக்கு பிறகு வழி வழியாக வருகிற தமிழ் தலைமுறை இதை எடுத்து நடத்தும், இதுக்கான தேவை இருக்கிறது அப்படின்னு சொல்லி அவருடைய அன்னைக்கு அவருக்கு இருந்த நெருக்கடி, அவருடைய புரிதல், அவருடைய அரசியல் நிலைப்பாட்டில் அவர் திமுகவில் அவர் இணைகிறாரு. அவர் கட்சியில் உள்ள ஆட்களை இணைக்கலை. அந்த கட்சி அந்த இயக்கம் அது கட்சி கிடையாது.
அதனால தான் நாம் தமிழர் இயக்கமாக தொடங்கப்பட்டது, நாம் தமிழர் கட்சியாக மாறி. இப்போ நாம் தமிழருங்கிறது அது எந்த ஒரு தனி நபருக்கும் உரிமையானது இல்லை, அது ஒட்டுமொத்தமான தமிழ் தேசிய இனத்திற்கும் உரிமையானது. நீயும் தமிழன், நானும் தமிழன், நாம் தமிழர் என்று இணைய வேண்டிய தேவை இருப்பதனால நாம் தமிழர் கட்சிங்கிற ஒரு கட்சி உருவாக்கப்பட்டது. இப்படி அந்த கட்சிக்கான வரலாறு அடிப்படை தெரியாமல், நாம் தமிழர் கட்சிக்கான அடிப்படை தெரியாமல், நாம் தமிழர் கட்சியாக மாறி, இயக்கமாக இருந்த கட்சியாக மாறி, தேர்தல் ஆணையத்தில் பதிவு செய்யப்பட்டு அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக மாறிடுச்சு. இப்போ இவர் தடையை போட்டு இந்த கட்சி பேரை பறிச்சு வரான். நீங்கள் சொன்னது போலவே ஒரு டேஸாக இருந்தால் நாம் தமிழர் கட்சியை தடை பண்ணி பாருங்க, நாம் தமிழர் கட்சி பேரை வாங்கி பாருங்க, அண்ணன் சீமானை சிறைப்படுத்தி பாருங்கன்னு சொல்லி அண்ணன் சீமான் சொல்றாரு. ஆர்எஸ் பாரதி இப்போ என்ன பதில் சொல்ல போறாரு? இந்த கேவலம் தேவையா? இந்த அசிங்கம் தேவையா? ஏன் இப்படி பச்சை பொய்யை சொல்றீங்க? ஒரு சோத்துக்குள்ள பூசணிக்காயை முறைக்கலாம், பூசணிக்காய் தோட்டத்தை மறைக்கலாமா? வாயை திறந்தாலே பொய். இதில் சொல்றாரு, பிரபாகரனை பற்றி இவருக்கு என்ன தெரியும்? 1982 பிரபாகரனுக்கும் ஒரு இவருக்கு பிரபாகர் தலைவருக்கும் உமா மகேஸ்வரனுக்கும் சண்டை. அதில் பாண்டி பஜாரில் வச்சு துப்பாக்கியால் சுட்டுறாரு. வழக்கு பதிவு செய்யப்படுது. அந்த வழக்கில் கலைஞர் கருணாநிதிகள் கூப்பிட்டு ஆர்எஸ் பாரதியில் சொன்னாராம், ஆர்எஸ் பாரதி இந்த மாதிரி விடுதலை புலிகளை சார்ந்த பிரபாகரன் இங்கே எப்படி ஜெயிலுக்கு போகக்கூடாது அப்படின்னு கலைஞர் சொன்னதற்காக நான் உடனடி அன்னைக்கு பார்க் கமிஷனுடைய தலைவராக இருந்தேன். நான் போய் ஜட்ஜிட்ட முறையிட்டேன். நானே ஓன் பெயில் போட்டேன். தலைவரை இங்கே அவங்களுக்கு சுருட்டி கொடுக்க ஆளுங்க சொன்னால் நீ என்ன செய்ய தெரியாது ஒன்றே பண்ணுன்னு சொன்னார். நானே சுருட்டி நிப்பாட்டி பிரபாகரனை ஓன் பெயிலில் வெளியிடுறதுக்கு நான் முயற்சி பண்ணி நான் தான் பண்ணினேன் அப்படிங்கிறாரு. கேள்விப்பட்ட தலைவர் கலைஞர் என்னிடத்தில் தொலைபேசியிலே தொடர்பு கொண்டு பிரபாகரன் வருகிறான், கைது செய்து கொண்டு வருகிறார்கள், நீ என்ன செய்வியோ ஏது செய்வியோ அவனை ஜாமீன்ல எடுக்க வேண்டும், அவன் ஜெயிலுக்கு போகக்கூடாது, அவன் ஒரு மாவீரன், ஒரு போராளி, அவனை சிறையிலே தமிழ்நாட்டிலே அனுப்பிவிட்டால் ஈழத்தில் அவனுக்கு மரியாதை இருக்காது என்று கலைஞர் சொன்னார். அந்த பிரபாகரனை உள்ளே போகாம ஒரு மணி நேரம் கூட லாக்கப்பட வைக்காம எடுத்து விட்டவன் கலைஞருடைய சீடனாகிய நான் பாரதியை தவிர. இந்த பக்கம் ஆர்எஸ் பாரதி நான் தான் தலைவர் அவர்களை விடுதலை செய்வதற்கு காரணம்ன்றாரு. இன்னொரு பக்கம் KS ராதாகிருஷ்ணன் சொல்லி மதிமுகலேருந்து திமுக அப்புறம் விலகி இருக்கக்கூடிய KS ராதாகிருஷ்ணன் அவரும் ஒரு அமைப்பு செயலராக இருந்தார். அவர் சொல்றாரு நான் தான் ஜாமீன் போட்டேங்கிறாரு. இந்த பக்கம் பார்த்தா சீமானனும் தலைவருக்கு போட்டோவை நான் தான் எடிட் பண்ணு ஒருத்தன் வர்றான். இன்னொரு பக்கம் புதுச்சேரியிலேருந்து ஒருத்தன் நான் தான் எடிட் பண்ணி வரான். இந்த வடிவேலு மருதமலை காமெடியில் முதப்படி தாய்கிட்ட 1வது புருஷன் நான் தான்டா, 2வது புருஷன் 3வது புருஷன்னு வரிச்சே வருவாங்க, மாட்டு ரவி சாரப்பாம்பு அப்படின்னு. அது மாதிரி ஒரு பக்கம் இந்த பக்கம் இவர் ஜாமீன் போட்டுக்கிறாரு, இந்த பக்கம் KS ராதாகிருஷ்ணன் ஜாமீன் போட்டுக்கிறாரு. ஆனால் ஐயா நெடுமாறவர்கள் தலைவர் கொடுத்து எழுதிய பிரபாகரன் தமிழர் எழுச்சியின் வடிவம் அப்படிங்கிற நூலில் அவர் இந்த ஆர்எஸ் பாரதி குறித்து எழுதியிருக்காரா அப்படின்னு பார்த்தா இல்லை. பிரபாகரன், ராகவன், உமா மகேஸ்வரன், ஜோதீஸ்வரன், சிவனேசன் ஆகிய 5வரும் பாண்டிபசாலில் நடைபெற்ற துப்பாக்கிச்சூடு சம்பவத்தையொட்டி கைது செய்யப்பட்டிருந்தார்கள். அவர்களுக்காக மூத்த வழக்கறிஞர் NT வானமாமலை அவர்களை ஏற்பாடு செய்வது குறித்தும் விரைவில் அவர்களுக்கு பிணை விடுதலை கிடைக்கும் என்பதையும் தெரிவித்தேன். எங்க சொல்றாரு? பிரபாகரன் தமிழர் எழுச்சியின் வடிவம் என்கிற நூலில் 2ஆம் பாகத்தில் பழ நெடுமாறன் எழுதியது. இதுக்கு யாரும் மறுப்பு தெரிவிக்க முடியாது. ஏன்னா அந்த காலகட்டத்தில் நெடுமாறையா வீட்டில் தான் தலைவர் தங்கியிருந்தார். நெடுமாறன் அவர்கள் தான் தலைவருக்கு வழக்கறிஞரை நியமிக்கிறார். அப்போ முழுக்க இந்த ஆர்எஸ் பாரதி சொல்வது அப்பட்டமான திராவிட பொய், அப்பட்டமான ராமசாமி பொய். என்ன யோசிக்கிற? இல்ல பொய் எப்படி சொல்றதுன்னு யோசிக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் அன்னைக்கு ஆட்சி எம்ஜிஆர் ஆட்சி. எம்ஜிஆர் அவர்கள் எந்த விஷயத்தில் சரியாக இருந்தாரோ இல்லையோ, புலிகள் விஷயத்தில் ரொம்ப சரியாக இருந்தார். அதனால தான் பாயும் புலிகளுக்கு 10 கோடியை வாங்கி கொடுத்த வள்ளல்னு சொல்லுவாங்க. யாரை தலைவர்னு நினைச்சோமோ அவன் நடிகனாக இருந்தான், யாரை நடிகன்னு நினைச்சோமோ அவன் தலைவராக இருந்தான்னு சொல்லி காசி ஆனந்தன் பாடியது எம்ஜிஆரையும் கலைஞரையும் ஒப்பிட்டு தான். கலைஞரை தலைவர்னு நினைச்சாங்க, கடைசி வரைக்கும் நடிகராக இருந்தார். எம்ஜிஆரை நடிகர் நினைச்சாங்க, கடைசி வரைக்கும் ஒரு தலைவராக இருந்தார். சொல்லு பிரபாகரா, உனக்கு எத்தனை கோடி வேணும் நீ நாட்டை அடைவதற்கு என்று கேட்ட மாபெரும் தலைவர் எம்ஜிஆர், புரட்சி தலைவர். அவர் முதலமைச்சராக இருக்கும்போது இப்படி துப்பாக்கி சூடு சம்பவம் நடைபெறுது. அவருக்கு செய்தி போனவொடனே அவர் என்ன சொல்லியிருக்காரு? அதே நெடுமாறன் அவர்கள் எழுதிய பிரபாகரன் தமிழர் எழுச்சியினுடைய புத்தகத்தில் இருந்து கைது பற்றிய விவரம் உடனடியாக எம்ஜிஆருக்கு தெரிவிக்கப்பட்டது, முதலமைச்சர் ராமச்சந்திரனுக்கு தெரிவிக்கப்பட்டது. உடனடியாக போலீஸ் TIG மோகன்தாஸை அழைத்து
எம்ஜிஆர் என்ன சொல்லியிருக்காரு, பசங்க விஷயத்தில் கொஞ்சம் பார்த்து போப்பா என்று சொன்னார். அது போதாதா, இலங்கை அரசாங்கத்தை 10 லட்சம் ரூபாய் வெகுமானத்தை மறுத்த தமிழக போலீஸ் இருவரையும் ஒப்படைப்பது சாத்தியமில்லை என்று நிலைப்பாட்டுக்கு வந்தது. அதாவது 2 பேரையும் ஒப்படைச்சா 10 லட்ச ரூபா தரேன்னு சொல்லி இலங்கையுடைய அரசாங்கம் சொல்லியிருக்குது. அந்த 10 லட்ச ரூபாயை மறுத்து எம்ஜிஆர் அவர்கள் சொன்னதுனால எம்ஜிஆர் ஆட்சி டிஐஜியை கூப்பிட்டு சொல்லிட்டாரு. நீதிமன்றத்திலேருந்து எல்லாம் அவங்க பற்றி போலீஸ் சொல்கிறதான நீதிமன்றம் கேட்க போகிறாங்க. உடனடியாக 2 பேரும் விடுதலை செய்ய போகிறாங்க என்பது வரலாறு. இது வரலாறு புத்தகமாக எழுதப்பட்டிருக்கிறது. ஐயா நெடுமாறவர்கள் செய்த பணிகளில் ஒரு நல்ல பணி தலைவர் குறித்த அந்த ஆவண புத்தகம் அதில் இருக்கிறது. அப்போ இந்த ஆர்எஸ் பாரி சொல்வது அப்பட்டமான பொய். சரி, ஆர்எஸ் பாரி சொல்வதை வாதத்துக்கு எடுத்துக்கிட்டாலும் அன்றைக்கி நிறைய வழக்கறிஞர்கள் போயிருக்கலாம். KS ராதாகிருஷ்ணன் போயிருக்கலாம், வானமாமலை போயிருக்கலாம். ஏன்னா ஒரு இயக்கத்தை சார்ந்தவங்க வரேன்னா அன்றைக்கி தமிழில் ஆதரவு நிறைய இருந்தது. கலைஞர் கூப்பிட்டு சொல்லியிருக்காரு. அதனால இவரும் போய் கூட இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருக்கலாம். இவர் அரசு தரப்பு வழக்கறிஞராகவோ இல்லை பிபிஏவோ பார்த்து சொல்லி கொஞ்சம் பெயிலுக்கு ரெடி பண்ணுங்கன்னு கூட சொல்லியிருக்கலாம்னு வச்சுக்கோங்க. அன்னைக்கு புலிகளுக்கு உதவி செய்தோம், நாங்கள் தான் 48 பேரை காப்பாற்றணும், பிரபாகரனை மட்டும் காப்பாற்றல, அதுக்கு பிறகு 48 பேரை காப்பாற்ற சொல்லி வைகோ சொன்னார். 48 புலிகளை காப்பாற்றி அவங்களுக்கும் பெயில் வழங்கி சுருட்டி போட்டு அனுப்பிச்சி வச்சங்கிறாரு. 1982 புலிகளை காப்பாற்றிய திமுக தானே 2009 அந்த புலிகள் மொத்தமாக சாகணும்னு சொல்லி காங்கிரஸோட கூட்டு வைத்து மொத்த இனப்படுகொலை நடத்தி முடித்தது. இப்போ 2009 துள்ள துடிக்க மக்கள் கொலை செய்து கொண்டுகிட்டு இருக்கும் பொழுது, இனப்படுகொலை நடக்கும் பொழுது மழை விட்டாலும் தூவான விடாவில்லை என்று சொல்லி அந்த படுகொலையை நியாயப்படுத்துவது கலைஞர் தானே. இங்கே இருக்க பள்ளி கல்லூரியில் இழுத்து மூடி முத்துக்குமாருடைய மரணத்தை மறைத்து காதல் தோல்வியில் மரணம் சொல்லி எழுத வைத்து இங்கிருந்து இரத்த பாக்கெட்டுகளை இங்கிருந்து மருந்து மாத்திரை அனுப்பிய ஒட்டுமொத்தமான எல்லாத்தையும் பிடுங்கி கடலில் கொட்டி ஜாபர் செட்டுங்கிற உளவுத்துறை அதிகாரி வச்சு மொத்தமாக ஈழ ஆதரவாளரை கைது செய்து சிறைப்படுத்தி அன்னைக்கு சீமான் போன்றவர்களை கைது செய்து சிறைப்படுத்தி ஈழ போராட்டம் குறித்து தமிழ்நாட்டில் பேசவே கூடாதுங்கிற நிலைப்பாட்டை எடுத்து அந்த நிலையை நடத்தியது யார்? கலைஞர் கருணாநிதி தானே. எதுக்கு கருணாநிதியை தமிழில் துரோகின்னு சொல்கிறாங்க? இவ்வளோ பெரிய போர் நடந்து கொண்டு இருக்கும்போது பேரனுக்கும் மகளுக்கும் மருமகனுக்கும் ஒட்டுமொத்தமான குடும்பத்தாருக்கும் அமைச்சர் பதவி கேட்டு சோனியா காந்தி வீட்டில் போய் நின்னாரு. அந்த ஒரே ஒரு காரணத்துக்காக மட்டும்தான் ஈழ துரோகி கருணாநிதினு ஒட்டுமொத்தமான தமிழில் உணர்வாளன்னு சொல்கிறோம். ஈழத்திற்கு 1970 செஞ்சோம், 74 உதவி பண்ணோம், 83 பண்ணோம், 78 பண்ணோம், 91 பண்ணோம். இறுதி கட்டத்தில் என்ன பண்ணீங்க? துரோகம் பண்ணீங்க. கருணா கூட தான் ஆரம்ப காலகட்டத்தில் தலைவருக்கு உண்மையாக இருந்தான், தலைவருக்காக சண்டை போட்டான், கிளிநொச்சியை கைப்பற்றி கொடுத்தான். கடைசி துரோகம் பண்ணால. ஆரம்பத்தில் நாங்கள் என்னென்ன பண்ணிக்கன்னு தெரியுமா? ஆரம்பத்தில் பண்ணீங்கடா, அதுக்கப்புறம் என்ன பண்ணீங்க? மொத்தமாக முடிச்சுட்டில் போனீங்க. இது இசைப்பிரியாவோட புகைப்படம் காணொலி வெளிவரும்போது இது எப்போ உள்ள புகைப்படமோ, இது எப்போ எடுத்ததோ, எப்போ எடுத்தா என்ன துள்ள துடிக்க ஒரு பெண் இறந்துருக்கிறா. பாலச்சந்திரன் புகைப்படம் வந்த பொழுது அது எப்போ வந்த புகைப்படமோ என்று எள்ளி நகையாடி கடைசி வரைக்கும் அந்த போர் நடைபெற வேண்டும், அங்கே களத்தில் தலைவர் சாக வேண்டும் என்று திட்டமிட்டு நினைச்சது திமுகவும் காங்கிரஸ் கூட்டணியும். கடைசி வரைக்கும் காங்கிரஸ் விட்டு வரமாட்டேன்னு கெட்டியாக பிடிச்சிக்கிட்டு ஒரு 3 மணி நேரத்தில் இந்த வேர்ல்ட்லேயே ஃபாஸ்ட் இந்த வேர்ல்டுங்கிற மாதிரி உலகத்திலே அதிபயங்கரமான ஒரு உண்ணாவிரத்தை நடத்தி காலைல 6 மணிலேருந்து 11 மணி காலை உணவுக்கும் மதிய உணவுக்கும் இடையில ஒரு உண்ணாவிரத்தை போட்டு போலியை நடித்து பிரணாப் முகர்ஜி சொன்னதை கேட்டு போர் நிறுத்தம்னு அறிவிச்சோம்னு சொல்லி ஏமாற்றி இவர் சொன்னதை கேட்டு பதுங்குழியில் தமிழர்கள் வெளியே வந்து மரணித்து எவ்வளவு கொடூரம், எவ்வளவு துறையும் கண்ணு முன்னாடி. இது நம்ம தாத்தா காலத்தில், நம்ம அப்பா காலத்தில், நம்ம காலத்தில் இந்த ஒரு 10-14 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த அந்த உண்மையை கூட அப்படியே மறந்துட்டு 82 இவர் உதவி பண்ணாராம், 88 பண்ணாராம், 82 88 அவங்க ஆக்டிவாக இருந்தாங்க. புலிகள் வீழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது, சர்வதேசம் வந்து அவர்களை அங்கீகரிக்க மறுக்கிற பொழுது நீங்கள் என்ன உதவி பண்ணீங்க? 2 லட்சம் தமிழர்களுடைய தாலி அறுக்கப்பட்ட போது நீங்கள் என்ன பண்ணீங்க? சின்ன சின்ன குழந்தைகள் மரணிக்கும் போது நீங்கள் என்ன பண்ணீங்க? ஆர்எஸ் பாரதி இதை மட்டும் சொல்லலை. அப்பட்டமாக நாம் தமிழர் கட்சி வந்து திமுகவில் இணைஞ்சதுன்னு சொன்னது போய், தலைவர் அவர்களுக்கு வந்து ஜாமீன் போட்டதுன்னு சொன்னது பொய். அந்த பொய்யை மட்டும் சொல்லலை. கலைஞர் கருணாநிதியுடைய ஆட்சியில் தான் முதல்ல தமிழ்நாட்டில் பெண் போலீஸ் இந்தியாவிலே வந்தார்கள். இந்த வரலாறு உங்களுக்கு தெரியுமாங்கிறாரு. 1972 இந்தியாவில் முதல் பெண் ஐபிஎஸ் அதிகாரி கிரண்பேடி. அதுக்கப்புறம் 1974 தான் தமிழ்நாட்டில் முதல் பெண் ஐபிஎஸ் அதிகாரியாக வந்து திலகவதி ஐபிஎஸ் அவர்களை வந்து கலைஞர் கருணாநிதி ஆட்சியில் நியமிக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி 2 வருஷத்துக்கு முன்னாடியே கிரண்பேடி என்பவரை வந்து இந்தியாவில் பயிற்சி பெற்று பஞ்சாப் கேடரா வந்து அதுக்கப்புறம் டெல்லியில் அவங்க போஸ்டிங் வந்துட்டாங்க. டெல்லியில் போஸ்டிங் வந்து 2 வருஷம் கழிச்சு தான் தமிழ்நாட்டில் போஸ்டிங் போடுறாங்க. இந்தியாவுடைய முதல் பெண் ஐபிஎஸ் அதிகாரி கிரண்பேடின்னு கூகுளில் போட்டாலே தெரியும். உங்கள் மகன் இருக்கான ஒரு மருத்துவங்கிற பேரில் ஒரு மாங்காய் மடையன், அவன்கிட்ட கேட்டு பாருங்க, போட்டு காட்டுவான். அதை தாண்டி 1934
திருவிதாங்கூர் சமஸ்தானத்தில் முதல் பெண் காவலரை நியமிச்சிட்டாங்க. அது கிட்டத்தட்ட நீங்களாம் ஆட்சிக்கு வர்றதுக்கு ஒரு 30 வருஷத்துக்கு 50 வருஷத்துக்கு முன்னாடி. அப்போ பெண்கள் காவல்துறைக்கு வந்து அது கேரளாவில், டெல்லியில் பல இடங்களில் போஸ்டிங் போட்ட பிறகு தான் தமிழ்நாட்டில் கலைஞர் கருணாநிதி ஆட்சி காலத்தில் கொண்டு வராங்களே ஒழிய, இவர் தான் என்னமோ இந்தியாவுக்கே ரோல் மாடலாக இருந்த மாதிரியும் ஒரு ஓலா கேப்பை ஓட்டியிருக்காரு ஆர்எஸ் பாரதி. ஒரு மூத்த மனுஷன், திமுகவுடைய அமைப்பு செயலாளர், அதே போல் வந்து தமிழ்நாட்டில் ஒரு சட்டமன்ற உறுப்பினராக, பாராளுமன்ற உறுப்பினராக இருந்தவர். இவர் பேசும்போது ஒரு ஆத்தா, உங்கள் அப்பன், ஒரு அப்பனுக்கு பிறந்திருந்தா, இதுதான் திமுக கற்றுக் கொடுக்குற நாகரிகம். இதுதான் திமுக பெரியார், அண்ணா, இந்த கலைஞர், இது திராவிட மாடல் ஆட்சி கற்றுக் கொடுக்குற நாகரிகம், பண்பாடா? விஜய் அவர்கள் மீது அரசியல் விமர்சனம் இருக்கலாம். விஜய், உங்கள் அப்பனுக்கு முதல்ல உங்கள் அப்பனை வந்து இயக்க வச்சது யார்? நாங்கள் தான். உங்கள் ஆத்தா, உங்கள் அப்பன் எல்லாம் யாருன்னு தெரியுமா உனக்கு? விஜயோட அப்பா அம்மா யாருன்னு விஜய்க்கு தெரியாதா? விஜயோடைய அப்பாவுடைய படத்தில் இவர் வசனம் எழுதினாராம். கலைஞருடைய வசனத்திலே, நீங்கள் என்றால் கலைஞருடைய வசனத்திலே முதலாக இயக்கியது அவர். படம் இயக்கியிருக்காரு, கலைஞருக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காரு உங்கள் அப்பா. டேரக்டர் வாய்ப்பு கொடுப்பாரா, வசனகர்த்தா டேரக்டர் வாய்ப்பு கொடுப்பாரா? இப்போ சமீபத்தில் RRR படம் வெற்றி பெற்றுச்சு, KGF ஓடிச்சு, இப்போ வந்து புஷ்பா 1 ஓடிச்சு, இங்கே வெற்றி இது விடுதலை நல்லா போச்சு, அசுரன் போச்சு, மாரி செல்வராஜுடைய கர்ணன் போச்சு. இந்த படங்களுக்கெல்லாம் வசனகர்த்தா இயக்குனராக இருக்காங்க, வேற யாரும் எழுதி கொடுத்துருக்காங்க. இந்த வசனகர்த்தா எழுதி கொடுத்ததுனால தான் அந்த படம் ஓடிச்சுன்னு சொல்ல முடியுமா? இயக்குனர் அந்த வசனகர்த்தா போட்டால் நல்லா இருக்கும்னு அந்த வசனகர்த்தாவை வச்சுக்கிறாங்க, அவ்வளோதான். அதே மாதிரி மரியாதைக்குரிய SAC அவர்கள் கலைஞர் கருணாநிதிக்கு கடைசி காலத்தில் சரி படம் எழுதிட்டோம், அன்றைக்கி வந்து சும்மா உட்காந்துருக்காரு. எம்ஜிஆர் ஆட்சிக்காலம் 9 வருஷம் எம்ஜிஆர் கூப்பிட உட்கார வச்சுட்டாரு, ஒன்றும் செய்ய முடியாது. எந்திரிச்சா கூட எம்ஜிஆர் போட்டதில் டப்புன்னு அடிப்பார், வேற வழி இல்லை, சும்மா இருக்காருன்னு சொல்லிட்டு அந்த காலகட்டம் பாருங்கள். அந்த எம்ஜிஆருடைய ஆட்சி காலத்தான் அதிகமான கவிதைகளை இந்த கருணாநிதி எழுதியிருப்பார், அதிகமான கட்டுரை எழுதியிருப்பார், அதிகமாக நெஞ்சுக்கு நிதி வளைச்சு எழுதியிருப்பாப்புல. ஏன்னா சும்மா உட்கார வச்சுட்டாரு, போய் பிள்ளைக்குட்டியை படிக்க வை, போங்கடா போய் படிக்க வைங்கடாங்கிற மாதிரி தேவர் மகன் கமல் மாதிரி எம்ஜிஆர் சொல்லிட்டாப்புல. அதெல்லாம் வளைச்சு கட்டி எழுதினாங்க. அப்போ தான் SAC அவர்கள் வந்து கருணாநிதியை கூட்டு ஒரு படத்துக்கு வசனம் வைக்கிறார். அதுக்காக எங்களுடைய வசனத்தில் நீ எழுதின எப்படி இருக்கு? இதை விட ஆர்எஸ் பாரதி எச்சரிக்கிறாராமா. திமுகவோட வரலாறு தெரியுமா? பெரியாரையும் கலைஞரையும் பேசினா தமிழ்நாட்டில் நடமாட முடியுமா? கலைஞரை கைது செய்த போது 21 பேர் தீக்குளித்து இறந்தார்கள். இப்போ நாங்கள் தீக்குளிக்க வேண்டாம், மேல் குளிக்கடா முதல்ல, அப்புறம் தீக்குளிப்போம். ஒருத்தர் தீக்குளிச்சா, ஒருத்தன் உயிர் தியாகம் பண்ண முடிவு பண்ணிட்டா சீமானால் நடமாட முடியுமா? அதாவது மிரட்டலாரமா கட்சிக்காரில் தூண்டி விட்டு, ஏன் நீ வந்து பண்ணு எது? நான் வந்து வயசான நினைக்கிறீங்களா? எங்களுக்கு வழக்காடவும் தெரியும், போராடவும் தெரியும், பேசவும் தெரியும். வேட்டியை மடிச்சுக்கண்ணா, நான் பழைய ரவுடிடா அப்படிமாங்கல்ல. நான் வந்து இந்த ஐயர் நினைக்கிறியா? நான் சோடாப்பட்டு ரீசன் சொல்லி இந்த சில்லுபுத்தூர் ஜூயர் சொன்னாப்புல, அது மாதிரி நான் ஐயர்லேயே ரவுடி ஐயராக்குங்கிற மாதிரி இவர் ஆர்எஸ் பாரதி மடிச்சு கட்டு வர்றாப்புல. நானும் ரவுடி தான்டா, எங்கள் அம்மா சித்திமார் ரவுடிடா அப்படின்னு ஒரு பில்டப் கொடுக்குறாப்புல. வேணாம், எங்க கிட்ட வேணாம். அடிதடி அரசியல் எங்களுக்கு பண்ண தெரியும், ஆனா நாங்க காட்ட மாட்டோம், காட்ட தெரியாது எங்களுக்கு. சரி வாங்க, ரவுடினா வந்திருக்க வேண்டியதானே. நேற்று ஆர்ப்பாட்டம் பண்ணாங்கல்ல, அப்போ வந்திருக்க வேண்டியதானே. சீமான் வீடு முற்றுகையிட்டு நாங்கள் வந்து சீமானை வந்து வெளியிட மாட்டோம் அப்படின்னு வர வேண்டியதானே. பேப்பர் ரவுடி மங்கல, பேப்பர் காகித ரவுடி, அது மாதிரி மேடை கிடச்சி மைக் கிடச்சுன்னா என்ன வேணாலும் பேசுறது. ஒரு அப்பட்டமாக ஒரு கட்சியின் தலைவரை நான் வந்து நீ உயிரோட விட மாட்டேன், நீ நடமாட முடியாது, நாங்கள் ஒருத்தர் உயிர் தியாகம் செய்ய நினைத்தால் எந்த அளவுக்கு போயிட்டாங்க பாருங்க. அதிகாரம் அவங்க கையில் இருக்குது, ஆட்சி அவங்க கையில் இருக்குது, ஒட்டுமொத்தமான மாவட்டமும் சட்டமன்றமும் அவங்க கையில் இருக்குது. இப்போ வழக்கு போட்டு ஒன்றும் நடக்கலன்னு தெரிஞ்சு போச்சு, ஆர்ப்பாட்டம் போராட்டம் வீணாக போச்சுன்னு தெரிஞ்சிச்சு. கேட்குற கேள்விக்கு பதில் சொல்ல முடியாமல் நான் சீமான் திருவிழை நடமாட முடியாதுன்னு சொல்லி இப்போ இறங்கியிருக்காங்க. ஒரு பக்கம் இந்த பக்கம் ஆர்எஸ் பாரதி இப்படி இறங்குறாப்புலன்னா, இன்னொரு பக்கம் இன்னொரு பெரிய ரவுடி இருக்காப்புல, திராவிட ரவுடி. நான்லாம் நேற்று ஏன் வரல தெரியுமில்ல, திருமுருகன் காந்தி கூட வந்திருந்தா கேங் வாராக இருக்கும். மக்கள் வந்து இப்போ இவரா பயங்கரமான ஆளாச்சே அப்படிம்பாங்க. இந்த வாழைப்பழத்தை வச்சு குத்துவாப்பிடல ஒரு நடிகர், அது மாதிரி வாழைப்பழத்தை வச்சு குத்துறாரு நம்ம சுபவீர பாண்டியன். அதனால தான் நேற்று வரலையாம். அடிக்கிற காலமெல்லாம் பாத்துக்கிறேன் டப்போடா. அந்த வீட்டுல திருமுருகன் காந்தி கூட அவர் வரல. ஏன்னா திருமுருகன் காந்திக்கு அவருக்கும் பிடிக்காது. இவர் போட்ட கூட்டத்துக்கு திருமுருகன் காந்தி போக மாட்டார், திருமுருகன் காந்தி கூப்பிட்டதுனால இவர் போக மாட்டார். அவன் கூப்பிட்டு நான் போகிறதா, நீ என்னடா சீமான் வீட்டை முற்றுகிறது, நான் இப்போ ஒரு ஆயுதத்தை கையில் எடுக்கிறேன்னு சொல்லி இவர் இப்போ கமிஷன் ஆஃபீஸில் போய் கம்ப்ளைண்ட். என்ன கம்ப்ளைண்ட்டு? சீமானுடைய வழக்கை வந்து விசாரிக்கணும். எந்த பெரியார் குறித்த வழக்குன்னு பார்த்தா
ஒரு நடிகை, ஒரு முன்னாள் நடிகை கொடுத்த வழக்கை விசாரிக்கணும். அந்த நடிகை 2011 புகார் கொடுத்து அப்போவே வாபஸ் வாங்கிட்டு போயிடுச்சு. 23 புகார் கொடுத்து திருப்பி வாபஸ் வாங்கிட்டு போயிடுச்சு. நீதிமன்றம் காரி துப்பி தூர போட்டுருச்சு. வேற வேலை இல்லை எங்களுக்கு, நீ வருவ புகார் கொடுப்ப திருப்பி வாபஸ் வாங்கிட்டு போயிடுவேன், வருவ புகார் கொடுப்ப வாபஸ் வாங்கிட்டு போயிடுவேன், காவல்துறை நேரத்தை நீதிமன்றத்தை நேரத்தை வீணடிக்கிறியான்னு சொல்லி நீதிமன்றமே கண்டித்த ஒரு வழக்கை இவர் போய் விசாரணைக்கு உட்படுத்துறான். பாலியல் குற்றங்களுக்கு கடுமையான தண்டனை வர்றதுனால சீமான் தெரிஞ்சுக்கிட்டு சீமான் மீது நடிகை புகார் கொடுப்பதனால அதை மடைமாற்ற சீமான் வந்து பெரியார் எடுக்கிறாரு. வெக்கமா இல்லை உனக்கு? எப்போ பாரு பாலியல் பாலியல் பாலியல், என்ன பூரா அதில் தான் இருக்குமா? புத்தி பூரா உனக்கு வந்து இப்போ இடுப்புக்கு கீழே வச்சிருப்பியா? புத்திய பூராத்தையும் எந்த நேரமும் அதிலேயே குறியா இருக்கிறது. அடுத்தவன் மனைவியை பற்றி பேசுறது, அடுத்தவன் குடும்பத்தை பற்றி பேசுறது, அடுத்தவன் பிள்ளையை பற்றி பேசுறது, பாலியல் பேசுறது, பாலியல் பாலியல் பாலியல். பெரிய மனுஷன் பார்த்தா அது வீட்டில் யாராவது இருந்தால், அது கூட மாட யாராக இருந்தால் பேங்காக் பட்டாயை அவர் அனுப்பிச்சுடுங்கய்யா, போய் 4 மசாஜாவது பண்ணிட்டு வரட்டும். இப்போ எந்த நேரமுமா பாலியல் பாலியல். அது சீமான் வந்து பெரியாரை கையில் எடுத்தால் நாங்கள் விஜிலட்சியை கையில் எடுப்போம். அப்போ என்ன உன்னுடைய இவ்வளோ தானே வந்தது? அப்போ பெரியார் விஜயலட்சுமி ஒன்றுன்னு சொல்ல வந்துட்டல. நல்ல வேலைங்க, இந்த சுபவீர பாண்டியெல்லாம் ஆம்பளையாக பிறந்தாப்புல, இவர் மட்டும் ஆம்பளை இல்லைன்னு வைங்களேன். 2001 2009 வரைக்கும் நான் சீமான் கூட தான் பயணித்தேன். அந்த காலத்தில் சீமான் என்னென்ன பண்ணியிருக்காரு தெரியுமான்னு சொல்லி புகார் கொடுத்துருப்பாப்புல, இவரே கொடுத்துருப்பாப்புல. நான் ஒன்று சொல்கிறேன், இப்போ எதுக்கு நீங்கள் வேறு யாரையும் கூட்டு வரீங்க? நீங்கள் எதுக்கு முன்னாள் நடிகை பழைய புகார்லாம் கூட்டுறீங்க? நீங்களே ஒரு புகார் கொடுங்களேன். நான் வந்து சீமானை அமெரிக்காவை கூட்டு போனேன், அமெரிக்கா போகும்போது ஃப்ளைட்டில் வந்து சீமான் வந்து என்னை வந்து இது மாதிரி பண்ணிட்டாரு அப்படின்னு நீங்கள் ஒரு புகார் கொடுத்தா என்ன? இதை தாண்டி இந்த மாதிரி சீமான் 2001 2009 வரைக்கும் பழகும்போது என்னை நம்ப வச்சு ஏமாத்திட்டாப்புலன்னு சுபவீர பாண்டியன் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கலாமே, ஃப்ரெஷ்ஷாக இருக்குமே அது. சாட்டை எடுத்து நாட்டை திருத்து, இளம் தலைமுறை தானே நீ வழி